ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம சிலவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்போம். நம்ம காண்பிக்கிற அன்பு அவங்களும் திருப்பி நம்மகிட்ட காணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம நல்ல அன்பு காமிச்சோம், அங்கே இருக்கவங்க நம்மக்கிட்ட திருப்பி அதே அன்பை தர்றதில்லை. இப்படி அவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படிங்கும்போது கலங்கி போய் இருக்கிற உங்களுக்கான வீடியோ தான். இப்படிப்பட்டவங்க கலங்காமல் இதை மட்டும் செய்யுங்க, தன்னாலே அவங்க அன்பு தருவாங்க, காண்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த உலகத்தில் பிறந்ததில் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் அன்புங்க. இப்படி அன்பை எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு கிடைக்கிறது லாஸ்ட்டில் வலியும் வேதனை தான். சில மனிதர்களை நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், ஆனால் அவங்கள மாற்ற முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. யாரையுமே யாரும் மாற்ற முடியாது, அவங்களா உணர்ந்து மாறினாதான் முடியும். இன்றைய உலகம் சுயநலம் மிகுந்தது. இந்த சுயநலம் மிகுந்த இந்த உலகத்தில் உண்மையான அன்பை மனிதன்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாதுங்க. இறைவன்கிட்ட எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் மனிதன்கிட்ட கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த உலகத்தில் அன்பானவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்று தான், இன்பமோ துன்பமோ முதல்ல உண்மையாக இரு. இந்த ஒன்று தான் உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்க கிட்ட ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறது. நீங்கள் இப்போ ஒருத்தங்க கிட்ட அளவு கடந்த அன்பை கொடுத்துட்டு அந்த அன்பு உங்களுக்கு அவங்க தரல அப்படின்னு சொல்லி மனதிலுக்குள்ள வேதனை, வருத்தம் இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த அன்பு அவங்க தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்க தேவையில்லைங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி அந்த அன்பை தருவாங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நீங்கள் என்கிட்ட அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன். அன்பு ஒருத்தங்க கிட்ட கேட்டு பெறது கிடையாதுங்க, அது தன்னாலே வரணும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகிட்ட வேறு பணத்தையோ வேறு எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லணும். தன்னுடைய வளர்ப்பை யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு அளவு கடந்த அன்பை கொடுத்து வளர்க்குறாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக நல்ல சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல மற்றவருடைய எதிர்பார்ப்பு, இவங்க எனக்கிட்ட இப்படிலாம் இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம விட்டுறணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கலன்னா நம்ம ஏமாற்றம் அடைவோம். இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்து போய் இருந்ததுனால தான் நீங்கள் கலங்கி போயிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த அன்பு அவங்க உங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களை அறியாமே அவங்க மேலே உங்களுக்கு வந்துடுது. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு ஏமாற்றம் வருது. அப்போ ஏமாற்றம் வராமல் இருக்கணும்னா எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிடணும். உறவால் வரக்கூடிய அன்பை விட அன்பால் வரக்கூடிய உறவுக்கு பலம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு நபர் சொந்தம் அப்படிங்கும்போது அவங்க மீது வரக்கூடிய அன்பு நேச்சுரல். ஆனால் சொந்தம் உறவு எதுவுமே இல்லாமல் யாருன்னு கூட தெரியாமல் சிலவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த அன்பு பலம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரக்கூடிய அன்பு. ஒருத்தங்க நம்மக்கிட்ட உண்மையாக அன்பு வச்சுருக்குறாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பணமோ பதவியோ அந்தஸ்தையோ இல்லைங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு போதும். இதுதாங்க உண்மையான அன்பு. இதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அன்புக்கு உதாரணமாக எதை சொல்லுவோன்னா அம்மா. இந்த அம்மா தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் எந்த ஒரு துன்பத்துலேயும் எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய குழந்தைக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு உயிருள்ள ஜீவன் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தங்க கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறத விட அது முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையாக இருந்து பாருங்கள், அதுக்கு தான் வலிமை கூடுதல் அப்படின்னே சொல்லுவேன். அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரளவில் அன்பாக இருந்துட்டு நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அந்த அன்புக்கு அர்த்தமே இல்லைங்க. ஏன்னா அந்த அன்பு போலியான அன்பு. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அன்பாக காணிச்சிட்டு அந்த நபர் எனக்கிட்டையும் நான் எப்படி அன்பாக காணிக்கிறேனோ அதே மாதிரி அதே அன்போட என்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அன்பு கிடைக்கலன்னா
அது வந்து ஒரு போலியான உறவு, போலியான அன்பை அவங்க வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. தேடி போய் தான் ஒரு அன்பை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் தேடி போய் உங்கள் அன்பை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் என் அன்பை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது அவமானங்கள் தான். ஒரு நண்பன் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த நண்பன் முன்னே வந்து அன்பை காணிங்க. ஒரு முதியவருக்கு முன்னே போய் உங்கள் பணிவை காணிங்க. ஆனால் எதிரிக்க முன்ன வந்து வாழ்ந்து காணிங்க. வாழ்க்கையில் சிலரை பிடிக்காது, ஆனால் அவங்கள வெறுக்கவும் முடியாது. ஆனால் சிலரை பிடிக்கும், ஆனால் அவங்கள நெருங்கவும் முடியாது. உண்மையான அன்புக்கு என்ன தெரியுமா? புரிதல் மட்டும் இருந்தாலே போதுங்க. கிட்ட போய் உட்கார்ந்துருந்து அன்பாக பேசி பழகி அப்படி தான் நம்ம அன்பை வெளிக்காணிக்கணும்னா அப்படிலாம் முடியாதுங்க. ஒரு புரிதல் இருந்தாலே அந்த அன்பு அழகாகவே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் திடீர்னு பிரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே புரிதல் இல்லைங்க. அன்பை விட புரிதல் வேணுங்க. அன்பு இருக்குது, ஆனால் என்னால் அவங்கள புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறத விட முதல்ல அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நல்லா புரியும் போது அங்கே உங்கள் அன்பு வெளிப்படும். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நபர்கிட்ட அளவு கடந்த அன்பை கொடுத்துருக்கீங்க. அந்த அன்பு அவங்க உங்களுக்கு தரலைன்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அந்த அன்புங்கிறது சாதாரண குப்பை கிடையாது. அது வெளியேற பெற்ற பொக்கிஷம். அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தவங்க கிட்ட போய் அந்த அன்பை காணிக்காதீங்க. இன்னொன்று, ஒருத்தங்க கிட்ட நீங்கள் அன்பை கொடுங்க. அன்பை கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆனால் அதே அன்பை அந்த பர்சன் நமக்கு தரணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்த்து அங்கே கிடைக்கலன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. அதனால் கூடுமானவும் அடுத்தவங்க கிட்ட இதே மாதிரி அன்பு கிடைக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பை குறையும் போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்படி நீங்கள் அன்பாக இருந்த நபர் உங்ககிட்ட அன்பு இல்லாமல் அவங்க அந்த அன்பை திருப்பி தரலைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வருத்தமோ கோபமோ கொள்ளாதீங்க. மௌனமாக அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா தெரிஞ்சுக்கிட்டிங்களா, அதுலேருந்து வெளியே மெதுவாக வந்துடுங்க. வந்துட்டு ஐயோ அவங்களுக்கு என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கடமையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க. அன்பு கேட்டு பெறதில்லைங்க, கேட்காம வரணும். அதுதாங்க அன்பு. ஒருத்தங்க மீது அளவு கடந்த அன்பு வைக்கும்போது அவங்க என்ன தான் தப்பு பண்ணினாலும் அதை தாங்கிக்கிட்டு போகுது சில அன்புகள். ஏன்னா அதை அவங்கள்ட்ட தட்டி கேட்கறது தெரியாமல் இல்லைங்க. ஆனால் தட்டி கேட்டால் எங்கே நம்ம அன்பான உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ உறவுகள் அந்த அன்புங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே அந்த அன்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட அடிபணிஞ்சு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் அன்பை விட மிக அழகானது எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையில் வயசோ அழகோ அன்பை தீர்மானிக்கிறது இல்லைங்க. அன்புங்கிறது மனசை பொறுத்து அமையுது. இப்போது உங்களுக்கு அன்பு பிடிச்சிருக்குன்னா அதை எதிர்பார்க்குறது நீங்கள் பிடிச்சவங்க கிட்ட தான் போய் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக அன்பை ஒருத்தங்க கிட்ட போய் நீங்கள் அன்பை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ அவங்க உங்ககிட்ட அன்பை காணிக்கலைனாலும் இனி உள்ள காலங்களில் காணிப்பாங்க. உண்மையாக நீங்கள் நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி இருந்துன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதுவரை நீங்கள் காத்து இருந்துட்டு கலங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கடமையில் உங்கள் கண்ணுங்கருத்துமாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை தரமும் கூடவே உங்கள் அன்பானவங்க நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கானவங்க அப்படின்னு சொல்லி இருந்துன்னா உங்களுக்குரியதாக இருந்துன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அழுது புலம்பி இருக்கும்போது அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வாழ்ந்து காணிக்கும்போது பரவாயில்லையே, நம்மக்கிட்ட ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட அவங்களும் அன்பாக இருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறணும். நீங்கள் முன்னேறும்போது நீங்கள் உண்மையாக அவங்கள நேசிச்சிருந்தீங்கன்னா, உண்மையாக நீங்கள் அவங்கக்கிட்ட பாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்ககிட்ட அவங்களே தன்னால் வந்து பேசவும் செய்வாங்க, அன்பை காணிக்கவும் செய்வாங்க. அதுக்காக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்காதீங்க. நீங்கள் தன்னை போக்கில் விட்டுருங்க. காலம்
உங்களுக்கானவங்க அப்படின்னு சொல்லி இயற்கை அவங்கள நிர்ணயிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் மௌனமாக உங்கள் கடமையில் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.